இந்த கூட்டத்துக்கு போனா அற்புதம் நடக்கும். அந்த பெருவிழாவுக்கு போனா அற்புதம் நடக்கும்னு இங்க நெறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா பைபிள்ல அற்புதத்த விட வாழ்க்கை முக்கியம்னு சொல்லி கூட்டத்திலிருந்து ஒருத்தர் திரும்பி வந்துட்டாருங்க. வாங்க என்னன்னு சொல்றேன். இயேசு எருசலேமுக்கு போற வழியில 10 குஷ்டரோகிகள் இயேசுட்ட தங்கள சுகமாக்கும்படி கேட்டாங்க. இயேசு அவங்கள தொட்டு சுகமாக்காம, நீங்க உங்கள ஆசாரியர்கள்ட்ட போய் காமிங்கன்னு சொல்ட்டாரு. காய்ச்சல்னு வந்தவர ஒரு பாஸ்டர் என்ட்ட ஏன்பா வந்தீங்க? போய் டாக்டர போய் பாருங்கன்னு சொன்ன மாரி உங்களுக்கு தெரியலாம். ஆனா ஆண்டவரு இதெல்லாம் ஆசாரியர்களால தான் சுகமாக்க முடியும்னு சொல்லல. நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு குஷ்டரோகி சுகமானாலும் அவன் சுத்தமானான்னு அறிவிக்கிற அதிகாரம் ஒரு ஆசாரியனுக்கு தான் இருந்தது. சோ இயேசு இங்க என்ன சொல்றாருன்னா, என்ட்ட வந்துட்டீங்கல்ல, நீங்க சுகமாயிட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட போங்க. உங்களுக்கான அங்கீகாரத்த ஆசாரியர்கள்ட்ட வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதுல என்ன ரிஸ்க்னா, ஒருவேளை அந்த குஷ்டரோகிகள் ஆசாரியன்ட்ட காட்டும்போது சுகமாகலன்னா தீட்டுன்னு சொல்லி அவங்க கல்லெறியப்படணுங்கிறது தான் சட்டம். போற வழியில அற்புதம் நடக்குங்கிறத தாண்டி, உயிரோட இருப்போமாங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாயிருச்சு. இல்லையா? ஆனா அந்த 10 குஷ்டரோகிகளும் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, விசுவாசத்தோட ஆசாரியர்கள பார்க்க போனதுனால, அவங்க சுகப்படுத்தவும் பட்டாங்க. இயேசு 10 குஷ்டரோகிகள சுகப்படுத்தியிருந்தும், 9 பேரு ஆசாரியர்கள பார்க்க போயிட்டாங்க. ஆனா அந்த ஒரே ஒருத்தர் மட்டும் ஏன் இயேசுவ பார்க்க வந்தாரு? 10 பேர்ல 9 பேரு இயேசுவின் வார்த்தையின்படியே ஆசாரியர்கள்ட்ட போயிட்டாங்க. சமுதாயத்துல திரும்பவும் வாழ்றதுக்கான ஒரு ஒளிமயமான எதிர்காலம் அவங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா ஒரே ஒரு நபர் மட்டும் ஆசாரியன பார்க்க போனா சுகப்படுத்தப்பட்டிருந்தாலும் நம்மள கொன்றுவாங்கன்ற உண்மை தெரிஞ்சிருந்தது. ஏன்னா இவர் ஒரு அந்நியன். அந்த அந்நியன் இல்ல, வேற அந்நியன். லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்துல இயேசு அவர ஒரு அந்நியன்னு குறிப்பிட்டிருந்தார். அதே மாரி இன்னொரு பக்கம் எருசலேமின் தேவாலயத்துல அந்நியர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னும், வந்தாங்கன்னா அவங்க மரணத்துக்கு அவங்களே பொறுப்புன்னும் எழுதப்பட்டிருக்கு. இந்த 2 இடத்துலயுமே அந்நியர்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஆலோஜீன்ஸ் அப்படிங்கிற கிரீக் வேர்ட தான் யூஸ் பண்ணியிருக்காரு. சோ குஷ்டரோகம் சுகமானாலும் இந்த அந்நியன் தேவாலயத்துக்குள்ள போனா மரணிக்க நேரிடும்னு அனுமதிக்கவே மாட்டாங்க. இப்படி வியாதியஸ்தனை சுகப்படுத்தவும் முடியாது, அந்நியன அங்கீகரிக்கவும் முடியாது அப்படிங்கிற இந்த ஆசாரியர்களின் சிஸ்டத்தை உதறி தள்ளிட்டு தனக்கு சுகம் தந்த இயேசுவே தனக்கு அங்கீகாரம் கொடுக்கணும்னு திரும்பி வந்தார். யாரு நம்மள அங்கீகரிக்கணும்னு நீங்க நினைச்சு ஓடிட்டு இருக்கிறீங்களோ அவங்க தாங்க ஃபர்ஸ்ட் உங்களை ஒதுக்கி வச்சதே. சோ இப்படி கூட்டத்துக்கு கூட்டம் சுத்தாம நம்மள மாதிரி ஆட்களுக்கு அங்கீகாரமும் அற்புதமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து மட்டும்தான் வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. காட் பிளஸ் யூ.